இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு ஹோலி சண்டே. பைபிளில் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. பைபிளில் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு தேவன் கொடுக்குற ஒரு வேல்யூ பயங்கரமானது. ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். அப்பேற்பட்ட பரிசுத்த தேவன் இந்த உலகத்தில் வந்து நமக்குன்னு ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுக்குற நேரம் பரிசுத்த ரத்தத்தை தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு ரொம்ப வேல்யூ முக்கியம். அப்போ அந்த பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அது கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதே வாக்கு தான் என்ன சொல்கிறாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ இந்த பரிசுத்தம் ஓய்வு நாள் அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கொடுத்துருக்காரு. நீ வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நாள், அந்த ஓய்வு நாள்னு ஒரு நாளை கொடுத்துருக்குறேன். அன்னைக்கு நான் ஓய்ந்திருந்தேன், அதுபோல் நீயும் ஓய்ந்திருந்து பரிசுத்தமாக இருக்கணுமா. ஓய்ந்திருந்து பரிசுத்தமாக இருக்கிறது இல்லை, பரிசுத்தமாக இருந்துட்டு தேவனுக்கு அந்த நாளை கொடுக்க வேண்டிய நாள் தான் அந்த ஓய்வு நாள். அப்போ அந்த பரிசுத்தம்னு சொல்கிறது, அந்த பரிசுத்தம் எப்பேற்பட்ட பரிசுத்தம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது எப்பேற்பட்ட பரிசுத்தமாக இருக்கலாம். நம்ம இந்த உலகத்தில் வந்து சண்டே வந்து நம்ம ஓய்வு நாளாக வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இப்போ நீங்கள் வந்து துபாய் சைடு, முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸில், வேறு கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கா சைடில் எல்லாம் போனீங்கன்னா இன்னொரு நாள் தான் வச்சுருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த சண்டே நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ 7வது நாள். இப்போ இந்த நாள் வந்து தேவனுக்குரிய நாளாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்குறோம் மனதளவில். ஏன்னா 6 நாள் நம்ம வேலை செய்துட்டு 7வது நாள் தேவனுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த நாளில் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தேவன் அழகாக சொல்கிறார். ஒரு நாளில் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் தேவனுக்கு அது பிரியமாக இருக்குமா? அதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஒரு பரிசுத்தம்னு சொல்கிறது, 7வது நாள் நீ பரிசுத்தமாக தேவனோடு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாக்கி 6 நாளும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு 7வது நாள் தேவன் முன்பாக. இப்போ 6 நாள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் பரிசுத்தமாக இருக்கிறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட வாக்குனால், பார்வையினால், சிந்தையினால், செயல்கள்னால தேவனோடு நம்ம என்ன தூரமாக தான் இருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 7வது நாள் மட்டும் நீ வந்து பரிசுத்தமாக ஆகிட்டு ஃப்ரெண்டில் வர முடியாது. இந்த 6 நாள் நீ செய்கிற தப்பிதங்களாக இருக்கட்டும், எல்லா காரியங்களாக இருக்கட்டும், நீ வந்து அனுதினமும் பரிசுத்தப்பட்டிருக்கிறியா? அதான் ரொம்ப முக்கியம். அனுதினமும் பரிசுத்தப்பட்டுட்டு அந்த 7வது நாள் நம்ம பர்ஃபெக்டாக போய் ஃப்ரெண்டில் நிற்கலாம். இந்த 6 நாளுக்குள்ளே நம்ம தப்பு செய்துட்டு 7வது நாள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இல்லை இதாக்கும், நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறது அல்ல தேவன் விருப்பப்படுறது. அப்போ நீ பண்ணுறது எல்லாமே 6 நாள் சில காரியங்கள் தவறுகளாக தான் இருக்கும். அதான் சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் 6 நாள் நீ வேலை செய், அதில் வந்து நீ பண்ணுறது இல்லாமல் வந்து 7வது நாள் என்ன பண்ணுற, எல்லாத்தையும் விட்டு ஓய்ந்து வந்துரு. அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கையிலையும் என்ன ஆவிக்குரிய சிந்தனை மரணத்தை ஜீவனை கொடுக்குமா. ரோமரில் அழகாக கொடுத்துருக்கு. மாம்ச சிந்தையோ மரணத்தை கொடுக்கும், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானத்தையும் கட்டளையிடுமா. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நம்ம இந்த 6 நாள் வந்து எந்த சிந்தனையில் இருக்கிறோன்னா, மாம்சத்தின் சிந்தனையாக அநேக காரியங்களாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஏன்னா மனுஷனுக்கு சிந்தனைகளில் மாம்சத்தின் சிந்தனை தான் மேற்கொண்டிருக்கிறது. ஆவின் சிந்தனை வந்தால் மட்டுமே நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு பரிசுத்தத்தோடு ஜீவிக்க முடியும். அப்போ ஆவியின் சிந்தனை நமக்கு வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாடி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி இல்லாமல் யாருக்கும் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. ஏன்னா நம்ம செய்கிற தப்பிதங்களை உணர்த்துறதற்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. அந்த உணர்த்துற அது வந்து பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். நான் செய்கிற தப்பு உணர்த்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த 6 நாளும் நமக்கு உள்ளாடி யார் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லை. அப்போ தேவனால் ரட்சிக்கப்பட்டவங்க, இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்களுக்கு உள்ளாடி கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை உணர்த்திட்டு இருப்பார், பாவத்தை குறித்து உணர்த்திகிட்டே இருப்பார். நம்ம செய்கிறது இது தவறுப்பா, நீ இந்த காரியம் செய்ய தவறு, நீ பேசி தவறு, நீ இருக்கிற ஸ்தாபனத்துலையாக இருக்கட்டும், நீ போகிற இடத்துல இருக்கட்டும், உன்னோட கேரக்டர்ஸ் எல்லாம் தப்பாக இருக்குது. 7வது நாள் தேவனோடு நான் உறவாட வரும் பொழுது, தேவனுக்கு கூட உறவாட வரும் பொழுது அதுக்கு முன்னாடி இந்த 6 நாள் நான் என்ன பண்ணேன், அதை நம்ம அனுதினமும்
தேவனோடு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒப்புரவாகிற பழகிக்கொள்ள வேண்டும். அனுதினமும் பரிசுத்தப்பட வேண்டும். அனுதினம் பரிசுத்தப்படாமல் இருக்க முடியாது. பரிசுத்தப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வசனத்தில். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 7ஆம் நாள் சண்டே வர்றோம், காணிக்கை செலுத்துகிறோம், கரெக்டாக தசமபாகம் செலுத்துகிறோம், பாஸ்டரோட நல்லா பேசுகிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், டைமுக்கு நம்ம வர்றோம், டைமுக்கு வந்துட்டு நம்ம அன்னைக்குள்ள காரியத்தை பர்ஃபெக்டாக பண்ணுறோம். நம்ம என்ன சொல்லலாம்னா, அன்னைக்குள்ள காரியத்தை பர்ஃபெக்டாக பண்ணால் பரிசுத்தோடு சொல்ல முடியுமா? பாக்கி 6 நாள் இருக்குது. அந்த 6 நாள் நான் தேவனுக்கு பார்வையில் பரிசுத்தவானாக இருந்திருக்கிறேனா, இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறோன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஓப்பன் மைண்டட், கடவுளோடு நான் ஓப்பன் மைண்டடாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். அவரோடு நான் ஓப்பன் மைண்டடாக பேசினா தான் அவர் எனக்கு கூட என்ன பண்ணுவாராம், பரிசுத்தத்தை குறித்து பேசுவார். அப்போ இது பரிசுத்தம் இல்லை, இது எனக்கு பிடிக்காத காரியம், இது எனக்கு பிடிச்ச காரியம். அப்போ அவரோட ஓப்பனாக பேசுகிறதுனா, அவரோட வசனத்தை படிக்கிறது தான் அவரு கூட ஓப்பனாக பேசுகிற ஒரு அனுபவம். நான் வசனத்தை படிக்கிறேன், அவர் என்கிட்ட பேசுகிறார் ரிப்பீட். இது நம்ம அதுதினம் படித்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். வசனத்தின்படி ஜீவித்தால் மட்டுமே பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். வசனத்தின்படி ஜீவிக்கிறதுனா என்னென்னா, அந்த வசனத்தின்படி ஜீவிக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். எப்போ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி இருந்தால் வசனத்தின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அப்போ இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தை தான் அவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு நம்ம 7ஆம் நாள் என்ன சொல்கிறாரு, 7ஆம் நாள் வந்து எனக்குள்ள நாள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ரிமெம்பர், 7ஆம் நாள் வந்து என்னுடைய நாள். அதில் வந்து நீ என்ன பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ஜீவிதத்தை நீ கொண்டிருக்கிறாயா? 7ஆம் நாள் என்ன ஆராதிக்க வருகிறல்ல, அப்போ உன்னோட வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கா? அதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கா? தேவனை ஆராதிக்க வரும்பொழுது நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா? அப்போ அதை பொறுத்து நம்ம பைபிள் ஆழமாக வந்து நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராமே.